வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தேர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும். என் மீது நீ நம்பிக்கை கொள். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. சிலவற்றை இழந்தால் கூட நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் நான் காப்பாற்றுவேன். என் வார்த்தைகளை நம்பு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல, இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்கு. என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய் குழந்தையே. நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல, விதையாய் உன்னை நான் கீழே தூவுகின்றேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் நான் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள்தான் அவை. உனக்கு புதியது, அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் இருப்பதை காட்டிக்கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய். நீ விழுந்து இருந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப்போகிறாய் குழந்தையே. அதற்குத்தான் இந்த சிறிய சறுக்கல். சறுக்கல் என்பது கீழே விழுவதற்கு அல்ல, மேலே உயர்ந்து செல்வதற்கு. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் நான் தூவி இருக்கிறேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் குழந்தையே. என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா? நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல, எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல்தான் எதிர்காலம். கொஞ்ச தூரம்தான், அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கின்றாய். ஆனால் அது தாமதமில்லை. உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. இதில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். இந்த உலகமே தலைகீழாக மாறலாம், ஆனால் நாம் வழி தவறிவிடக்கூடாது. நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும். என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான். என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றிவிடும். என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை. இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கின்றான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன். அவனுக்கு விடுதலையளித்து என் கடனை நான் தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன். என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கின்றான். பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் மட்டும் கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயற்சி செய். என் சன்னிதானத்தில் கௌரவம் அடைந்துவிடு. உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே குழந்தையே. உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல, அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன். இன்று இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய்தானே? உன்னை நான் தவிக்க விட்டு வேறு எங்கே போவேன்? உன் வழிகள் என்ன, எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா? நீ கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம், ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கின்றாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும்
எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும். அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன். இன்று நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வலியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். இன்று உனக்கு நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று நீ இருப்பாய். நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள். அவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்ற உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் நான் உனக்கு உணர்த்துகின்றேன். இது உன் நல்லதுக்காக மட்டுமே. உன்னை உயிராய் நினைக்கும் நான் எப்படி விட்டுச் செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். என்றும் என்னுடைய அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிக்ஷமாய் வாழப்போகிறாய். உன் விரலே உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள். அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய். மனிதர்களின் மீது அதீத அன்பு பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம். கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜெபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய். உன் மனம் அமைதியடையும், நிம்மதி அதிகரிக்கும். கடமை வேறு, அதீத பற்று வேறு. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள். கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடக்க முயற்சி செய். நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா. மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது. எடுக்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது. அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும். இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன். முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. அப்போது மனம் குவிய ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது. நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர். நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவிலிருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும்? சாவின் வாயிலிருந்தும் என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.